மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லேர்ன் அகாடமி NNA-ல இருந்து நான் உங்கள் கார்த்திக். நம்மளுடைய அந்தோதியா இன்டகிரேட்டட் மென்டரிங் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது வரையும் 4 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாலிட்டியில் வந்து நம்ம 2 டெஸ்ட் வச்சிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சைட்லேருந்து நிறைய இன்புட் கொடுத்துருந்தீங்க, நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணியிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய டிஸ்கஷன் செஷன், இன்டராக்டிவ் டிஸ்கஷன் செஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமி, டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல கண்டென்ட்டோட நல்ல கிளாரிட்டியோட வந்து நம்ம அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. கிளியர் பண்ண மாணவர்கள் அனைவருக்கும் NNA சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிளியர் பண்ணாத மாணவர்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை, அடுத்த குரூப் 1 ப்ரிப்பரேஷனை இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம NNA-லேருந்து அந்தோதியா டெஸ்ட் சீரீஸோடைய செகண்ட் பேட்ச் வந்து நம்ம March 3 வந்து லான்ச் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 2A-ல நீங்கள் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, உங்களுடைய மார்க் வந்து கட் ஆஃப்க்கு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் அளவுக்கு இல்லை, நீங்கள் கீ செக் பண்ணியிருப்பீங்க, பெரிய அளவில் கரெக்டான ஆன்சர்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஜாயின் பண்ணி எழுதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து படித்து வச்சிட்டீங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் குரூப் 4ல பெரிய அளவில் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதி பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம செப்டம்பர் 6ஆம் தேதி, அதாவது குரூப் 1 எக்ஸாம் நடக்கிற வரையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து GS மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அதுலேயும் GSல நம்ம சொன்ன மாதிரி 2 விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா PYQலேருந்து அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ரெண்டாவதா கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வளன்ட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் 200 பேஜ் இருக்குது. அவ்வளோ படிக்கவும் தேவையில்லை, படிக்கவும் முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது, எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாகவும் இல்லை. அப்போ எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக தேவையான கண்டென்ட்டை கிறிஸ்பாக நம்ம பேக்கேஜ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸோடைய முக்கியமான விஷயம். ஒன்று வந்து PYQ ரிலவெண்ட்டாக எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்கறது. ரெண்டாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய குரூப் 1ல கேட்கக்கூடிய அந்த 30 கேள்விகளையும் சரியாக எழுதுறதுக்கும், குரூப் 2 மற்றும் குரூப் 4ல கேட்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் 15 கேள்விகளையும் சரியாக எழுதுறதுக்கும் ஒரு சின்ன எஃபர்ட்ல நிறைய மார்க் வாங்குற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோடைய சிறப்பம்சம். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்டரிங் செஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவையான அளவுக்கு இன்புட் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷனையும் கண்டென்ட்டையும் கொடுத்து படிக்க வைக்க போகிறோம். ஸோ அதுவும் நம்மளுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுங்க. முக்கியமாக எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸை நம்மளே வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வருஷம், அதுலேயும் 2026ல் நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 4, அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கண்டினியூஸாக எழுதணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இப்போமாவது நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணுங்கள். உறுதியாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.